literature review. So purpose of literature review, simple purpose of literature review. Identify the gaps in literature. First one, identify the gaps in literature. So in the research gap அப்படின்னு சொல்லுவாங்க ஜெனரலி. ரிசர்ச் கேப் அப்படின்னா எந்த இடத்துல எதை பத்தி நம்ம நிறைய லிட்ரேச்சர் ரிவ்யூ, அதாவது ஒரு புக்கு படிக்கிறோம், புக்கு படிக்கும்போது பர்டிகுலர் ஏதோ ஒரு கொஸ்டின் இருக்கு, பட் தேர் இஸ் நோ ஆன்சர். ஒரு 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 பர்டிகுலர் ஃபீல்டை பத்தி, பர்டிகுலர் ஏரியா பத்தி, பர்டிகுலர் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்லை அப்படின்னா, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் கேப். ஸோ இந்த ரிசர்ச் கேப் அப்படின்றத நம்ம எப்போ கண்டுபிடிக்க முடியும்னா, நிறைய ரீட் பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும். நிறைய புக்ஸ், நிறைய லிட்ரேச்சர் ரிவ்யூ, அதாவது ப்ரீவியஸ் லிட்ரேச்சர் இதெல்லாம் ரீட் பண்ணாதான் நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். லிட்ரேச்சர் ரிவ்யூ அப்படின்றது நாட் பிலாங்ஸ் டு லிட்ரேச்சர். சரிங்களா? ஒருத்தவங்க ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, லிட்ரேச்சர் நான் எதுக்கு சார் இலக்கியத்தை படிக்கணும் அப்படின்னு. ஓகே, லிட்ரேச்சர் ரிவ்யூ அப்படின்னா இலக்கியத்தை படிக்கிறது கிடையாது. ஸோ லிட்ரேச்சர் ரிவ்யூ அப்படின்றது நம்ம ரிசர்ச் பண்ண போறதுக்கு ப்ரீவியஸ்லி யார் யாரு என்னென்னலாம் அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும், சேம் டைம் நம்மளுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ், சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் பண்ணப்படுற ஒரு ஆல்ரெடி இருக்கிற நாலேஜ் தான் லிட்ரேச்சர் ரிவ்யூ. அந்த நாலேஜ் நம்ம ரெஃபர் பண்றோம் அப்படின்னா அது பேர் லிட்ரேச்சர் ரிவ்யூ. ஸோ அந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ எக்ஸாக்டா என்னென்ன பர்பஸ்க்காக பெனிஃபிட்டா நம்மளுக்கு ஆகுது, எதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ மெயினா இந்த ஸ்லைட் தாண்டி உங்களுக்கு மெயினா எதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க லிட்ரேச்சர் ரிவ்யூ அப்படின்றது? give the outline or and the ideology knowledge. அவங்க என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, எந்த பாப்புலேஷன்ல, சோ எல்லாமே ஒரு ஃப்ரேம் கிடைக்கும். இந்த பாப்புலேஷன்ல யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி எது எடுத்திருக்காங்க, பாராமீட்டர்ஸ் எடுத்திருக்காங்க, சோ என்ன மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்க, சோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஐடியாஸ். Okay, so these are the reasons. First point அப்படின்னா there are importance wise நம்ம எழுதுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் தேவை. நம்ம ஒரு பர்டிகுலர் இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ஐஐடி பாம்பேல ஹியூமானிட்டிஸ்னு அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஹியூமானிட்டிஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ்னு HSS சொல்லுவாங்க. இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ அங்கே எஜுகேஷன் சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸர் இருக்காங்க, எஜுகேஷன் ரிலேட்டடா. நம்ம அங்கே ஐஐடி பாம்பே போயிட்டு அவங்ககிட்ட பிஹெச்டி பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அங்கே வந்துட்டு IITB-ET எஜுகேஷனல் டெக்னாலஜி அப்படின்றதுக்காகவே தனி டிபார்ட்மெண்ட்டே வச்சிருக்காங்க, இன்டர்டிசிப்ளினரி டிபார்ட்மெண்ட், ET எஜுகேஷனல் டெக்னாலஜி. சரிங்களா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து நம்ம வந்துட்டு பிஹெச்டி பண்ண போறோம். ஐஐடி பாம்பேல எஜுகேஷன் டெக்னாலஜின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு நீங்க நெக்ஸ்ட் பிஹெச்டி பண்ண போறீங்க. ஐஐடி பாம்பே செம்மையா இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ், ஹாஸ்டல் லைஃப் எல்லாமே செம்மையா இருக்கும் அந்த ஒரு பிஹெச்டி பண்ற டேஸ். ஸோ அந்த ஒரு இடத்துல அங்கே ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ வேர்ல்டுல நம்ம படிச்சுட்டு இருக்கலாம் ஹிஸ்ட்ரி, சப்ஜெக்டோட ஹிஸ்ட்ரியை படிக்கிறோம். பட் சப்ஜெக்ட் எப்படி அட்வான்ஸா போக போகுது, நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போகுது, என்ன டெக்னாலஜிலாம் இருக்கு அப்படின்றத நம்ம அங்கே போய் கத்துக்க போறோம். ஸோ நீங்க அங்க பிஹெச்டி பண்றதுக்கு ஒரு பர்டிகுலர் டாபிக்ல பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு இப்போ இடி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் லிட்ரேச்சர் ரிவ்யூ எதுக்காக அப்படின்னா சப்ஜெக்ட் பேக்ரவுண்ட், அதாவது இப்போ நம்ம பிஹெச்டி பண்ண போறோம் டிசைட் பண்றோம். இடில போயிட்டு பண்ண போறீங்கன்னா எஜுகேஷனல் டெக்னாலஜின்ற டிபார்ட்மெண்ட்ல போய் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா எஜுகேஷன் டெக்னாலஜியை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சாகணும். அப்படின்னா எஜுகேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடா என்னென்ன புக்ஸ் ரீசெண்டா இருக்கும் அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். சப்ஜெக்ட் பேக்ரவுண்ட். தென் so far literature, so far education technologyல என்னென்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெத்தடாலஜி, ஸோ we can understand methodology and limitations of previous study. அதாவது ப்ரீவியஸ்லி ஒரு ஸ்டடி பண்ணாங்க, அந்த ஸ்டடியில வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் தாண்டி பண்ணல. அதாவது அந்த நம்ம யூஸ்வலி நம்ம இந்த ரிசர்ச் பண்ணும்போது வெரி 6 months தான் இருந்துச்சு, அதனால வந்துட்டு நான் ஃபுல்லா பண்ண முடியல. அதாவது நான் வந்துட்டு 1000 பேர் டேட்டா கலெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா வந்துட்டு டைம் இல்லாத காரணத்தால 10 பேர்ட்ட தான் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அப்படின்றது ஒரு அதே மாதிரி டைம் ஷார்ட் ஆனதுனால நான் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு லிமிடேஷன்ஸ். இதே மாதிரி ஒரு பர்டிகுலர் மெத்தட் தான் யூஸ் பண்ணேன், இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணல. ஸோ லிமிடேஷன்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ஸ்டடி. ஸோ ஏன்னா அந்த லிமிடேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம வேற எதாவது நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஸ்டடிக்கு, நம்மளோட ரிசர்ச் ஸ்டடிக்கு மற்றவங்களோட மெத்தடாலஜி என்ன அப்படின்றதையும் யூஸ் பண்றோம். அண்ட் ஜஸ்டிஃபை அவர் மெத்தடாலஜி, ஜஸ்டிஃபை அவர் ரிசர்ச் மெத்தட்.
ரிசர்ச் மெத்தடாலஜி ஜஸ்டிஃபை அவர், அதாவது நம்மளோட பிஹெச்டிக்கு நம்ம ஒரு ரிசர்ச் மெத்தடாலஜி பண்ணலாம்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல. லைக் வந்து இன்டர்வியூ மெத்தட் பண்ணலாம். அதே மாதிரி பாப்புலேஷன், இந்த பாப்புலேஷன்னா டேட்டா கலெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா டேட்டா போய் யார்கிட்ட கலெக்ட் பண்றது? ஒரு டீச்சிங் மெத்தடை பத்தி நம்ம ரிசர்ச் பண்றோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் கேட்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் டீச்சிங் மெத்தட் தெரியாது. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது கரெக்டா இருக்காது. அப்ப யார்கிட்ட கேட்கலாம்? டீச்சர்கிட்ட கேட்கலாமா, இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கலாமா, இல்ல பிரின்சிபல்கிட்ட கேட்கலாமா? இந்த 3 பேர்ல யாரு பாப்புலேஷன் டிசைட் பண்றதே பெரிய தலைவலியா இருக்கும். ஸோ இதுல ஸோ அப்பனா தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம், நம்ம என்ன ஸோ ஜஸ்டிஃபைங் அவர் ரிசர்ச் மெத்தடாலஜி, நம்ம இந்த ரிசர்ச்ல என்ன யூஸ் பண்ண போறோமோ அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது அண்ட் ஃபைனலி ஹைபோதசிஸ் ஃபார்முலேஷன். ஹைபோதசிஸ் ஃபார்முலேஷன்ன்றது அடுத்த ஸ்டெப். அடுத்த ஸ்டெப்புக்கு இந்த ஸ்டெப் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஹைபோதசிஸ் ஃபார்முலேஷன். ஸோ வாட் இஸ் ஹைபோதசிஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் த ரீசன். இதைத்தான் இங்கே போட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை த கேப்ஸ் இன் லிட்ரேச்சர். ஸோ ஒரு இதெல்லாம் எதுக்காக பண்றோம்னா, நம்ம வந்து மெயினா எதுக்காகனா நம்ம எக்ஸாக்ட்லி நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு பர்டிகுலர் எங்க நாலேஜ் கேப் இருக்கு, நாலேஜ் கேப் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபைண்ட் அதர் பீப்புள் ஒர்க்கிங் இன் யுவர் ஃபீல்டு. வேற யாராவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அதே ஃபீல்டில், அல்லது ஒர்க் பண்ணியிருக்காங்களா ஆல்ரெடி. ஏன்னா சம்டைம்ஸ் சிலது நியூ ப்ராப்ளம் இருக்கும். சில ப்ராப்ளங்கள் வந்துட்டு ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணி வச்சது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ஐஐடி பாம்பேக்கு வந்துட்டு ஒரு பிஹெச்டி இன்டர்வியூக்காக போயிருந்தாங்க. அங்கே போயிட்டு இன்டர்வியூல கேட்டாங்க. இன்டர்வியூல கேட்கும்போது ஒய் ஆர் சூசிங் திஸ் டாபிக் அப்படின்னு அவங்க வந்து அவங்களோட சப்ஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த இதுக்காக சூஸ் பண்ணேன். ஒய் ஆர் சூசிங் திஸ் பர்டிகுலர் மெத்தட் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, சோஃபார் எல்லாருமே இந்த பர்டிகுலர் மெத்தட்ல யாருமே இது வரைக்கும் பண்ணதே இல்லை அப்படின்னாங்க. ஐசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லேப்டாப் அப்படியே ரொட்டேட் பண்ணி திருப்பி காமிச்சாங்க. ஆல்ரெடி இதுல வந்து 300 பேருக்கு மேல பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. ஓகே, அதாவது என்ன ப்ராப்ளம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, லிட்ரேச்சர் ரிவ்யூ வந்துட்டு எக்ஸ்டென்சிவா டீடைல்டா பண்ணல. ஸோ லிட்ரேச்சர் ரிவ்யூ நம்ம கூகுள்ல சர்ச் பண்றோம் அதே டாபிக். ஜென்ரலா கூகுள்ல வந்துட்டு இடி எஜுகேஷனல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி ஜென்ரலா சர்ச் பண்ணா சோஃபார் எத்தனை பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த டாபிக்ல அப்படின்றது தெரியாது. ஓகே, ஸோ அப்படின்னா நம்ம ரிகரஸா பண்ணிக்கணும். ஸோ லிட்ரேச்சர் ரிவ்யூ எப்படி பண்ணிருக்கணும், ஏன்னா லிட்ரேச்சர் ரிவ்யூ ரிகரஸா பண்ணி தான் உங்களுக்கு கிடைச்சிருந்தோம் அந்த இடத்துல சீட்டு ஐஐடி பாம்பேல. பட் லிட்ரேச்சர் ரிவ்யூ ரிகரஸா பண்ணாதான் டீட்டெயிலா நல்ல ஒரு எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்கணும். கரெக்டா தெரிஞ்சிருக்கணும், டெக்னாலஜி கரெக்டா யூஸ் பண்ணிருக்கணும் அவங்க. ஏன்னா லிட்ரேச்சர் ரிவ்யூ பண்றதுக்கு சில டெக்னாலஜி இருக்கு, அது அப்போ அந்த டயத்துல அவங்களுக்கு தெரியல. ஸோ அதனால அது ஒரு மிஸ்டேக்கா இருந்துச்சு. ஓகே, ஸோ சேம் டைம் ஃபைண்ட் அதர் பீப்புள் ஒர்க்கிங் இன் யுவர் ஃபீல்ட். சோஃபார் இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்லி இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்க பர்சன் கூட கான்டாக்ட் பண்ணி நம்மளோட ரிசர்ச் வந்து அடுத்த லெவலுக்கு வேகமாக எடுத்துட்டு போக முடியும். அதுக்கும் டெக்னாலஜி இருக்கு. மேண்டலி அப்படின்ற ஒன்று சாஃப்ட்வேர், ஃபேஸ்புக் மாதிரி அது ஒரு சாஃப்ட்வேர். மேண்டலி MANDELEY மேண்டலி அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர், ரிசர்ச் சாஃப்ட்வேர். ஸோ நம்ம லிட்ரேச்சர் ஆர்டிகல்ஸ்லாம் அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி தரும். எக்ஸாக்ட்லி நம்ம ஃபீல்டுக்கு ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ், நம்ம டாபிக்கு ரிலேட்டடான ஆர்டிக்கலை ஈஸியாக கலெக்ட் பண்ணி தரும் சாஃப்ட்வேர். சரிங்களா, அதுலேயே நிறைய ரீட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஐடென்டிஃபை மேஜர் செமினல் ஒர்க். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ்லி ஒர்க் பண்ணவங்க மேஜரா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அண்ட் ஐடென்டிஃபை த மேஜர் செமினல் ஒர்க், கிளாசிக்கல் ஒர்க். ரொம்ப அதாவது நம்ம லிட்ரேச்சர் வியூவில் நிறைய ஸ்டடிஸ் இருந்தாலும் ஒரே ஒரு புக்கு வந்து கிளாசிக்கல் புக்காக இருக்கும். ஈவன் நான் டெஃபினிஷன் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதுல ஒரு டெஃபினிஷன் வந்து பாத்தீங்கன்னா 1951 கொடுத்த டெஃபினிஷன், பட் ஸ்டில் வி ஆர் யூசிங். ஸோ அந்த புக் வந்து கிளாசிக்கல் புக். என்னதான் காலம் மாறினாலும் சில டெஃபினிஷன் சிலது மாறாது, அப்டேட்ஸ் நிறைய இருந்தாலும் சிலது பேசிக் ரிமைன் சேம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுல அந்த ஃபீல்டு ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லி ஒரு புக் இருக்கும். அந்த புக் வந்துட்டு செமினல் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து ஐடென்டிஃபை மெயின் மெத்தடாலஜி அண்ட் ரிசர்ச் டெக்னிக். ஸோ மெத்தடாலஜி கத்துக்கிறதுக்காகவும் நம்ம வந்து லிட்ரேச்சர் ரிவ்யூ பண்றோம். ஐடென்டிஃபை மெயின் ஐடியாஸ், கான்செப்ட், ஐடியாஸ் and similarities, differences. Identify main ideas, conclusion and theories and establish similarities and differences. So அதுக்காகவும் நம்ம வந்து லிட்ரேச்சர் ரிவ்யூ யூஸ் பண்றோம். நம்மளோட ரிசர்ச்சோட கான்டெக்ஸ்ட், நம்ம எந்த இடத்துல எக்ஸாக்ட்லி இந்த வேர் வி ஆர் ஸ்டாண்டிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ப்ரொவைட் ஏ கான்டெக்ஸ்ட் ஃபார் யுவர் ஓன் ரிசர்ச் அப்படின்றதுக்காகவும் லிட்ரேச்சர் ரிவ்யூ யூஸ் ஆகுது. அண்ட் ஷோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்டடீஸ் ஆர் தியரிஸ். ஷோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரீவியஸ் ஸ்டடீஸ் ஆர் தியரிஸ். ப்ரீவியஸ் ஸ்டடீஸ்க்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, நம்மளோடதும் ப்ரீவியஸ் ஸ்டடீஸ் அவங்க அது வரைக்கும் தான் பண்ணாங்க, நம்ம அதுக்கு அடுத்தது பண்றோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா we have to say. ஓகே, ஸோ ஃபைண்ட் அவுட் வாட் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இன் யுவர் ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச். ஸோ இது முக்கியமானது. ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடி ரிசர்ச் பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பண்ற பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பண்ற ரிசர்ச் ஆல்ரெடி எங்கேயா யாராவது பண்ணி வச்சிருப்பாங்க. அதை தான் நம்மளும் அகைன் உட்காந்து பண்ணியிருந்திருக்கும். பிஹெச்டி ஸ்காலர் பண்ற ரிசர்ச் ஆகும்.
லிட்ரேச்சர் ரிவ்யூ ஒழுங்கா பண்ணியிருந்தாங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஒருத்தவங்க கண்டுபிடிச்சு வச்சிட்டாங்க. அதோட அதாவது ஆல்ரெடி ஒருத்தவங்க 1ல இருந்து 50 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம 51ல இருந்து ஆரம்பிக்கலாம்ல. பட் நம்மளும் என்ன பண்ணுவோம் 25ல இருந்து 30 வரைக்கும் கண்டுபிடிப்போம். ஆனா அது ஆக்சுவலி அந்த நாலேஜ் சம்பந்தமா 50 வரைக்கும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே, ஆனா வந்து நம்ம 51ல இருந்து அடுத்து கண்டுபிடிக்காம ஆல்ரெடி கண்டுபிடிச்சதே கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ நம்ம பர்டிகுலர் ஃபீல்டுல சோஃபார் என்ன அளவுக்குலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அட்வான்ஸா என்ன அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ அப்பனா நம்ம நிறைய படிச்சாதான் நமக்கு எந்த அளவுக்கு கரண்ட்லி எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு நம்மளால தெரியும். ஓகே, ஸோ இந்த ஸ்லைட் ஷேர் பண்றேன், யூ கேன் ரீட் திஸ், ஸோ யூ வில் கெட் ஐடியா. பட் எல்லாத்துக்குமே ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு மீனிங் இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ பாயிண்ட் ஸோ ரொம்ப ஈஸியான ஒன்று. ஸோ வாட் இஸ் ஹைப்போதெசிஸ் அப்படின்றதான். ஸோ ஃபர்ஸ்ட் டேவே சொல்ல வேண்டியது வாட் இஸ் ஹைப்போதெசிஸ். ஹைப்போதெசிஸ் அப்படின்னா இட் இஸ் அ லாஜிக்கல் அசம்ஷன். லாஜிக்கல் அசம்ஷன். ஸோ ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைப்போதெசிஸ் அப்படின்றது ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சருக்கு அடுத்த ஸ்டெப். ஸோ ஃபார்முலேட் ஹைப்போதெசிஸ் அப்படின்னு ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல தான் வருது. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கிளியர், தட்ஸ் அ லாஜிக். ஏன் அப்படின்னா ஹைப்போதெசிஸ் அப்படின்றது ஆல்வேஸ் ஷுட் பி பவுண்ட் வித் ப்ரீவியஸ் ஸ்டடீஸ். அதாவது டெஃபினிஷன் இங்க என்ன சொல்றாங்க, ஹைப்போதெசிஸ் அப்படின்றது இட் இஸ் a லாஜிக்கல் அசம்ஷன். அதாவது ஜெனரல் அசம்ஷன் அப்படின்னா என்ன? சோ வாட் இஸ் அசம்ஷன்? கெஸ்ஸிங். அசம்ஷன் அப்படின்றது ஒரு கெஸ் பண்றது. ஓகே, this is my assumption, this is my guess. ஒரு நம்பர் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை வச்சு ஓகே இம்ப்ளிமெண்ட் பண்றது அந்த மாதிரி. ஓகே, so this is assumption அப்படின்றது. சோ இங்க என்ன சொல்றாங்கன்னா அசம்ஷன் எஜுகேட்டட் கெஸ் அப்படின்றாங்க. அசம்ஷன் லாஜிக்கல் அசம்ஷன் அல்லது எஜுகேட்டட் கெஸ். வாட் இஸ் ஹைப்போதெசிஸ் கேட்டா நீங்க சிம்பிளா சொல்லுங்க, இட் இஸ் a லாஜிக்கல் அல்லது லாஜிக்கல் கெஸ் அல்லது எஜுகேட்டட் கெஸ், லாஜிக்கல் கெஸ் அல்லது லாஜிக்கல் அசம்ஷன். ஸோ அதில் யூ கேன் யூஸ். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்றது பார்க்கலாம். அதே மாதிரி எதுக்கு ஹைப்போதெசிஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஏன் ஹைப்போதெசிஸ் யூஸ் பண்றாங்கன்னா it is a tentative answer to our research question. It is a tentative answer to research question. நம்ம ரிசர்ச்சோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? Identify the problem. Identifying the problem. Yes, identifying the problem. So அங்க வந்துட்டு ரிசர்ச் கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா, ரிசர்ச் கொஸ்டின் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல தான் கண்டுபிடிப்போம். ரிசர்ச் கொஸ்டின், அந்த ரிசர்ச் கொஸ்டினோட ஆன்சர் எங்க இருக்குன்னா தேர்ட் கொஸ்டின்ல இருக்கும். But this answer is tentative. If it is a final answer, அங்கே ரிசர்ச் முடிஞ்சிருச்சு. Okay, so answer is it is tentative answer அல்லது tentative explanation அப்படின்னு சொல்லுவாங்க. So what is hypothesis ன்னு கேட்டா educated guess ன்னு சொல்லுங்க அல்லது logical assumption சொல்லுங்க, சரிங்களா? So similarly you can say it is a tentative answer to the research questions. அதாவது ரிசர்ச் பண்றதுக்கு முன்னாடி நான் ரிசர்ச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டென்டேட்டிவ் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறேன். ஒரு இட் இஸ் a tentative statement or tentative explanation. Tentative statement. Why? So ரிசர்ச் கண்டுபிடிக்க முன்னாடியே ரிசர்ச் இனிமேல் தான் பண்ணவே ஆரம்பிக்க போறேன், அதுக்கு முன்னாடி நான் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வைக்கிறேன். நான் அதாவது 2019 வந்துட்டு ஒரு சைனால வந்துட்டு ஒரு நிறைய பேர் வந்துட்டு இறந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏன் இறக்குறாங்கன்னே ரீசனே கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ பர்டிகுலர்லி நவம்பர் மந்த் 2019 நவம்பர் மந்த். ஸோ அப்போ வந்துட்டு ஏதோ சம்திங் மைக்ரோ ஆர்கானிசம், மைக்ரோப்ஸ் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ மைக்ரோப்ஸாக தான் இருக்கணும். ஸோ கண்ணுக்கு தெரியாத ஏதோ நுண்ணுயிரி. ஸோ இது வந்து சம்திங் ஏதோ பாக்டீரியல் ஆர் வைரஸ் ஆர் ஃபங்கஸ் டிசீஸாக தான் இருக்கணும் அப்படின்னாங்க. ஸோ ஒரு ரிசர்ச்சர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்சாரு. அப்போ அவர் இல்லை. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் டைமா சொன்னாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவர் ரிசர்ச் பண்றதுக்கு முன்னாடி ஸோ இது வந்துட்டு ஒன் பர்டிகுலர் வைரஸஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் காசிங் திஸ் டிசீஸ் அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ பர்டிகுலர் வைரஸ். ஸோ அவர் வந்து முன்னாடி டிசைட் பண்ணாரு. அவர் ஹைப்போதெசிஸ் அவர் ரிசர்ச் கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே அவர் சொன்ன ஒன்று, ஒரு பர்டிகுலர் வைரஸஸ் ரெஸ்பான்சிபிள் டு காஸ் திஸ் டிசீஸ். ஓகேங்களா, ஸோ COVID-19 அப்படின்ற ஒரு டிசீஸை காஸ் பண்ற ஒரு வைரஸ். ஸோ ஒரு வைரஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஒரு வைரஸ் தான் காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக்கலா ஒரு ரிசர்ச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு லாஜிக்கலா ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு ஹைப்போதெசிஸ் வந்து ஃபார்முலேட் பண்றாரு. திஸ் வைரஸ் இஸ் காசிங் திஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்ட்ரெயின் அல்லது வைரஸ். ஓகே, ஒரு வைரஸ் இஸ் காசிங் திஸ் COVID-19 டிசீஸ் அப்படின்னு. ஸோ ஒரு ரிசர்ச் பண்றதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு ஒரு டென்டேட்டிவா
ஆன்சர் சொல்லிட்டாங்க, இது வைரஸ் தான் காஸ் பண்ணுது அப்படின்றது சொல்றாங்க. ஸோ ஏன் சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட சிம்டம்ஸ், பீப்புளோட சிம்டம்ஸ் பார்த்துட்டு அவரோட ப்ரீவியஸ் நாலேஜ், ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவர் சொல்றாரு. அதை வச்சு அவர் ரிசர்ச் ஹைபோதசிஸ் வந்து ஃபார்முலேட் பண்றாங்க. ஓகே, ஸோ we know that. So what is logical assumption அப்படின்னா tentative answer to the research question. ஸோ ஒரு ரிசர்ச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டென்டேட்டிவா ஒரு ஆன்சர் சொல்லிட்டு அந்த ஆன்சர் உண்மைதானா இல்லையா அப்படின்றதா ரிசர்ச். ஸோ அந்த இடத்துல அவர் சொன்னது டென்டேட்டிவ் ஆன்சர். இப்போ இட் இஸ் ஃபைனல் ஆன்சர், அங்கேயே ரிசர்ச் முடிஞ்சு, டேட்டா கலெக்ஷன் ஃபீல்டுக்கே போக தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை, அங்கேயே முடிஞ்சு. அதனால சொல்றேன் இட் இஸ் டென்டேட்டிவ் ஒன்லி. அகைன் அசம்ஷன் மீன்ஸ் we can assume anything. Assumption means it is not bound with the any assumption means guess means we can guess anything, but hypothesis is a logical guess or logical assumption. That means you can assume anything. Okay, you can assume anything, but that assumption should be support of your experience or previous knowledge. Okay, so assumption should be based on the previous literature abindradha. So logical assumption, logic means what? Logical assumption means previously நிறைய ஸ்டடீஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, லைக் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக் பண்ணா கேன்சர் வரும் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஹைபோதசிஸ். ஸோ இந்த ஸ்மோக்கிங் காஸ் கேன்சர் அப்படின்றது நிறைய ஸ்டடீஸ் நிறைய ப்ரீவியஸ்லி நிறைய பீப்புள் சொல்லியிருக்காங்க, ஸ்மோக்கிங்க்கும் கேன்சருக்கும் ரிலேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நான் கனெக்ட் பண்றேன். அதர்வைஸ் ஸ்மோக்கிங் காசஸ் எய்ட்ஸ், ஒரு தடவை ஸ்மோக் பண்ணினா உங்களுக்கு எய்ட்ஸ் நோய் வந்துடும் அப்படின்றது தட் இஸ். ஸோ நான் என்னோட ரிசர்ச்சுக்கு நான் தானே அசம்ஷன் தானே, ஐ கேன் அசியூம் எனிதிங். நான் என்னோட ரிசர்ச்சுக்கு நான் இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். என்னது ஸ்மோக் பண்ணா எய்ட்ஸ் வருது அப்படின்றத நான் கடைசியில வந்து உண்மையா பொய்யா அப்படின்றத தான் என்னோட ரிசர்ச்ல வந்து சொல்ல போறேன் அப்படின்றேன். ஸோ அந்த மாதிரி இல்லாஜிக்கானது வைக்கக்கூடாது, ஏன்னா ஹைபோதசிஸ் ஷுட் பி லாஜிக்கல். சரிங்களா? ஸோ லாஜிக்கல் அசம்ஷன். ஸோ வி கேன் அசியூம் எனிதிங் பட் ஷுட் பி பவுண்ட் வித் லாஜிக். லாஜிக் மீன்ஸ் லாஜிக் அப்படின்றது என்னன்னா it is our previous experience, our experience. It can be our own experience இருக்கலாம், அல்லது அப்படின்னா லிட்ரேச்சர் ரிவ்யூ. ஓன் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா கூட லிட்ரேச்சர் சப்போர்ட் பண்ணாதான் அது வந்துட்டு லாஜிக்கல் அசம்ஷன். ஓகே, ஸோ ஹைபோதசிஸ் எங்க இருந்து உருவாகுது அப்படின்னா லிட்ரேச்சர் ரிவ்யூல இருந்து உருவாகுது ஹைபோதசிஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், எக்ஸ்பிளைனிங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வேரியபிள். வாட் இஸ் வேரியபிள்? நீங்க வந்து ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸோ இந்த மாதிரி சொல்றாங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஸ்மோக் லீட்ஸ், எந்த அளவுக்கு ஸ்மோக் பண்ணா எந்த அளவுக்கு டென்சிட்டி, எந்த அளவுக்கு ஒரு டிசீஸ் காஸ் ஆகும், ஸோ அப்படின்றது. ஸோ அமௌண்ட் ஆஃப் ஸ்மோக்கிங் அப்படின்றது, ஸோ இட் இஸ் அ வேரியபிள். அல்லது ஒரு பர்டிகுலர் டீச்சிங் மெத்தட், அல்லது ஒரு டீச்சிங் மெத்தட்ஸ் இன்க்ரீசஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் ஸ்கோர். அது பர்டிகுலர் டீச்சிங் மெத்தட் எக்ஸாம் ஸ்கோரை வந்துட்டு ரொம்ப பெனிஃபிட்டா பூஸ்ட் பண்ணுது அப்படின்ற. ஓகே, டீச்சிங் மெத்தட் லைக் லெக்சர் மெத்தட், டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட். ஓகே, ஸோ இந்த மாதிரி லெக்சர் மெத்தட், டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட், வேற என்ன மெத்தட் இருக்கு? ஹலோ Playway method ஒர்க் ஆகுது. ஓகே, மைக்லாம் ஒர்க் ஆகுது, இன்டர்நெட் கனெக்ட் ஆகல. என்ன மெத்தட்? fun way, playway method, using TLM அந்த மாதிரி. Okay, so there are many teaching method, but now the lecture method use பண்றோம். So நான் சொல்றேன் particular teaching method increasing exam score அப்படின்றேன். So இது வந்து ஒரு ஹைபோதசிஸ். So இங்க அந்த டீச்சிங் மெத்தட் அப்படின்றது வந்துட்டு ஒரு டீச்சிங் மெத்தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எக்ஸாம் ஸ்கோர். ஸோ டீச்சிங் மெத்தட் அப்படின்றது ஒரு வேரியபிள். அண்ட் அதுல அதாவது ஹைபோதசிஸ்ல உள்ள கீவேர்ட்ஸ், அதுல உள்ள கீவேர்டு இருக்குல்ல, அந்த கீவேர்டு தான் வேரியபிள்னு சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் வேரியபிள் அப்படின்னா, வேரியபிள் இஸ் சம்திங் விச் இஸ் கீப் ஆன் சேஞ்சிங், வேரி ஆகிக்கிட்டே இருக்கிறதுக்கு வேரியபிள், அவ்வளவுதான். வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். வாட் இஸ் வேரி? சம்திங் கீப் ஆன் சேஞ்சிங். அதாவது ரெண்டு, வாட் இஸ் வேரியபிள் கேட்டா நீங்க 2 பாயிண்ட் சொல்லணும். ஒன்னு வேரி ஆகிக்கிட்டே இருக்கணும், இட் ஷோன் வேரியேஷன்ஸ் இருக்கணும். சேம் டைம்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் குவாலிட்டி, இட் ஷுட் பி மெஷரபிள், மெஷர் பண்ணக்கூடியதாக இருக்கணும். வேரி ஆகக்கூடியதாகவும் மெஷர் பண்ணக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் அப்படின்றதுதான். ஓகே, இந்த 2 பிரின்சிபலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு சில ஹைபோதசிஸ் தரேன், அதுல இருந்து நம்ம சில சொல்லுங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் வேரியபிள்? இதோட ஆப்போசிட் டேர்ம் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் கான்ஸ்டன்ட்? not change.
கான்ஸ்டன்ட்னா சேஞ்சே ஆகாது. வேரியபிள் அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இந்த கிராஃப் லைக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் சம்திங் ஹைட் அப்படின்ற ஒரு வேரியபிள் சேஞ்ச் ஆகக்கூடியது. ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் அப்படின்றது இட் இஸ் ஆப்போசிட் டேர்ம். இதெல்லாம் கொஸ்டின் கேட்பேன் நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ வாட் இஸ் ஹைபோதசிஸ் கேட்டா, டு ஹைபோதசிஸ் எக்ஸ்பிளைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வேரியபிள். ஸோ ஒரு வேரியபிளுக்கு இன்னொரு வேரியபிளுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் சொல்றது எக்ஸ்பிளைன் பண்றது தான் ஹைபோதசிஸ் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே, ஸோ தேர் ஆர் 3 definitions ஃபார் யூ. ஓகே, அண்ட் ஒய் திஸ் இஸ் ஹைபோதசிஸ்? ஹைபோதசிஸ் எனக்கு பேசிக்கலி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஹைபோதசிஸ் ஐ டோன்ட் லைக் திஸ் ஹைபோதசிஸ் கான்செப்ட். யூ நோ ஒய்? ஐ டோன்ட் நோ ஒய். ஸோ பர்பஸ் ஆஃப் ஹைபோதசிஸ், ஏன் இந்த ஹைபோதசிஸ் இருக்கு அப்படின்னா, இட் கிவ்ஸ் டைரக்ஷன் டு த ரிசர்ச். அதாவது ஒரு பர்டிகுலர் வைரஸ் ஒரு இது கூட கம்பேர் பண்றோம். அதாவது டீச்சிங் மெத்தட் எக்ஸாம் ஸ்கோர் அப்படின்னா, நான் டீச்சிங் மெத்தட் இன்க்ரீசஸ் எக்ஸாம் ஸ்கோர்னா, எக்ஸாம் ஸ்கோருக்கு எக்ஸாம் ஒருத்தவங்க மார்க் எடுக்கிறதுக்கு என்ன வேணா ரீசனா இருக்கலாம். ஆனா நான் வந்து டீச்சிங் மெத்தடையும் எக்ஸாம் ஸ்கோரையும் மட்டும் தான் கம்பேர் பண்றேன். ஒருத்தவங்க டீச்சிங் மேபி அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸா இருக்கலாம், அல்லது அவங்களோட கான்சென்ட்ரேஷன், பர்டிகுலர் ஸ்டூடெண்டோட ஐக்யூ ரீசனா இருக்கலாம். ஐக்யூ ஸ்டூடெண்டோட ஐக்யூ காரணமா இருக்கலாம். அதிகமான மார்க் எடுக்கிறாங்கன்னா நிறைய ரீசன் இருக்கலாம். ஆனா நான் வந்து என்ன கம்பேர் பண்றேன், டீச்சிங் மெத்தட் தான் கம்பேர் பண்றேன். ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம ரிசர்ச் வந்துட்டு ஏன்னா டீச்சிங் மெத்தட் தான் எனக்கு தேவையானது. ஸோ டீச்சிங் மெத்தட் தான் நான் மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் வந்து இது சொல்றேன். ஸோ இப்போ நம்ம ரிசர்ச் என்டையர் ரிசர்ச் எதை நோக்கி போகும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ரெண்டு ஃபேக்டர் தான், ரெண்டு ஃபேக்டர் எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்றதையும், ரெண்டு ஃபேக்டர் எப்படி ரிலேஷன்ஷிப் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நோக்கி தான் போகும். ஸோ ஒரு நேரோவான ஒரு டைரக்ஷன் நோக்கி போகும். பர்பஸ் ஆஃப் ஹைபோதசிஸ் which gives the direction to the research. பர்டிகுலரா ஒரு டைரக்ஷன் வந்து கொடுக்குது ஹைபோதசிஸ். ரிசர்ச்சுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குது. ரிசர்ச்சை ரொம்ப நேரோவான வேலை வந்து எடுத்துட்டு போகுது. நேரோவான வேலை போறதுனா நம்மளால ஃபாஸ்டா போக முடியும், வேகமா போக முடியும். ஓகே, ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு டிசைட் ஆன் ரிசர்ச் டிசைன். சார் there are types of research design. You know what is research design அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லலாம்? சாரி சார், what is research design? எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். That's it. So research plan is a research design. So research plan, and the plan consists of what? These are 3: sampling, data collection. So there are data collection many methods. அது நம்ம எதை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஸோ இந்த ஹைபோதசிஸ் தான் ஹெல்ப் பண்ணும் ரிசர்ச் டிசைன் என்ன சூஸ் பண்ணலாம்னு. ரிசர்ச் டிசைனுக்கு சில பேர்லாம் வச்சிருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச், எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச், எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் டிசைன். ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் இருக்கு, எக்ஸ்பெரிமெண்டல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் இருக்கும்போது நான் ஏன் எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணலாமா இல்லை வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்றத இதை யார் சொல்லுவானா, ஹைபோதசிஸ் தான் சொல்லும். இல்ல நீங்க இந்த ரிசர்ச்சுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சே பண்ணலாம் அப்படின்னு. சரி, ஓகே அப்படின்னு. ஸோ என்ன டிசைன் சூஸ் பண்ண போறோம் அப்படின்னு, அதாவது ஒரு ஸ்டெப் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு லீட் பண்ணும். நம்ம லிட்டரேச்சர் ரிவ்யூ தான் ஹைபோதசிஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஹைபோதசிஸ் தான் அதுக்கு அடுத்த டிசைன் சூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றதான். அதே மாதிரி எனக்கு பர்சனலி ஹைபோதசிஸ் பிடிக்கல அப்படின்றதுனால குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. சிம்பிள். ஹைபோதசிஸ் அப்படின்றது என்னதான் இவ்வளவு டைரக்ஷன் கொடுத்தாலுமே ஹைபோதசிஸ் எல்லா ரிசர்ச்லயுமே யூஸ் பண்றது கிடையாது. ஹைபோதசிஸ் நாட் யூஸ்டு இன் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். பாயிண்ட் இஸ், குவாலிட்டேட்டிவ்னா என்ன அப்படின்னா, குவாலிட்டேட்டிவ் மெஷர் பண்ணக்கூடியதுதான். மெஷர் பண்ணக்கூடியது not numerically. That is the point. நிறம், மனம், திடம், குணம். Text, image, video. Okay. So இது எல்லாமே qualitative data. So இது யூஸ் பண்ற research qualitative research. Okay, fine. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த வாட்டரை மெஷர் பண்றதுக்கு ஒரு ஸ்கேலு, அதே மாதிரி ஒரு மணலை மெஷர் பண்றோம்னா ஒரு ஸ்கேலு. ஸோ அதே மாதிரி இங்க இந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் இருக்குல்ல, இந்த இடத்துல குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னா மோஸ்ட்லி என்ன, டேட்டா கலெக்ஷன் மெத்தட். இப்போ டேட்டா கிடைக்க அதை நம்ம மெஷர் பண்ணணும். டேட்டா கலெக்ஷன் மெத்தட் நம்மளுக்கு பேசிக்கலா 3 தெரியும். டேட்டா கலெக்ஷன் மெத்தட், ஓகே, அப்சர்வேஷன், இன்டர்வியூ, சர்வே. ஸோ இப்போ குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா எதை யூஸ்வலி மெயினா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்வியூ மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. குவான்டிடேட்டிவ் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கொஸ்டினர் யூஸ் பண்ணுவாங்க, சர்வே யூஸ் பண்ணுவாங்க மெயின்லி. ஏன்னா ஒரு டேட்டாவா அதை வச்சுதான் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னால. ஸோ அதை பொறுத்து என்டையர்லி மாறும். ஸோ இப்போ சர்வே பண்றேன்னா
குவாலிட்டேட்டிவ் பொறுத்து இன்டர்வியூ பண்றோம்னா டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ் மாறிடுச்சுன்னா டேட்டா மெத்தட் மாறிடுச்சுன்னா டேட்டாவும் மாறிடுச்சு டேட்டா மெத்தடும் மாறிடுச்சு அப்பனா டேட்டா கலெக்ஷன் மெத்தட் மாறிடுச்சு. ஸோ டேட்டா அனாலிசிஸ் மெத்தடும் வேரி ஆகும். ஸோ குவாலிட்டேட்டிவ்க்கு வேற ஒரு மெத்தட் வரும், குவான்டிடேட்டிவ்க்கு வேற ஒரு மெத்தட், அனாலிசிஸ் மெத்தடும் மாறிடும். அதாவது நியூமெரிக்கலா இருந்துச்சு அப்படின்னா அங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண முடியும். நான் நியூமெரிக்கல்ல வந்துட்டு we cannot use statistics. ஸோ இங்க கொஸ்டின் சிம்பிள். குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல யூஸ் பண்ணலாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெத்தட், குவான்டிடேட்டிவ்ல யூஸ் பண்ணலாமா குவாலிட்டேட்டிவ்ல யூஸ் பண்ணலாமா? ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் Quantitative. That's great. Okay. சரி, ஓகே. ஸோ ஹைபோதசிஸ் இவ்வளோ அட்வான்டேஜ் இருந்தாலும் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல ஹைபோதசிஸ் யூஸ் பண்றது கிடையாது. ஏன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஹைபோதசிஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஹைபோதசிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா அழகா, அம்சமா, சிம்பிளா, ஸ்பெசிஃபிக்கா, கிளியரா, டெஸ்டபிளா இருக்கணும். சிம்பிளா. ஸோ நம்ம ஹைபோதசிஸ்ல யூஸ் பண்ற வேர்டிங்ஸ் எப்படி இருக்கணும்னா சிம்பிளா, ஸ்பெசிஃபிக்கா, கிளியரா இருக்கணும் அப்படின்றதுதான். ஓகே. ஸோ அதே மாதிரி வேர்டிங்ஸ் வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும். சேம் டைம் நம்ம உருவாக்குற ஹைபோதசிஸ் வந்து டெஸ்ட் பண்ணக்கூடியதா இருக்கணும், டெஸ்ட் பண்றதுக்கு தகுதியானதா இருக்கணும். அதுல உள்ளதெல்லாம் ஹைபோதசிஸ்ல யூஸ் பண்ணிருக்க வார்த்தைகள்லாம் மெஷர் பண்ணக்கூடியதா இருக்கணும் அப்படின்றதுதான். ஸோ நெக்ஸ்ட் லிமிட்டட் இன் ஸ்கோப். லிமிட்டட் இன் ஸ்கோப் அதாவது ஸ்கோப் வந்துட்டு ரொம்ப ஜென்ரலா இருக்கக்கூடாது. ஒரு ஸ்கோப் வந்து ரொம்ப நேரோவா இருக்கணும். ரிசர்ச் பொறுத்தவரை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நேரோவா போறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஈஸியா நம்மளால ப்ராக்ரஸ் ஆகி முன்னேற முடியும் அப்படின்றதுதான். ஸோ லிமிட்டட் இன் ஸ்கோப் அண்ட் கன்சிஸ்டன்ட் வித் நோன் ஃபேக்ட்ஸ் ஆர் தியரி. ஸோ ஒரு கன்சிஸ்டன்ட் வித் நோன் ஃபேக்ட்ஸ் ஆர் தியரி அப்படின்னா என்னன்னா லிட்ரேச்சர் ரிவ்யூவோட சப்போர்ட். இங்கதான் கன்சிஸ்டன்ட் வித் நோன் ஃபேக்ட்ஸ் ஆர் தியரி அப்படின்னா ஆல்ரெடி இட்ஸ் பவுண்ட் வித் ஹைபோதசிஸ் பவுண்ட் வித் known facts. That means literature review already சொல்லிருக்காங்க, already theory கூட சப்போர்ட் பண்ணுது அப்படின்றதுதான் consistent with known facts or theory. Uses deductive logic. So logic, so deductive logic அப்படின்றது so there are logic வந்துட்டு two types of classify பண்ணிக்கலாம். So logic we can classify into two types. One is inductive logic, another one is deductive logic. இண்டக்டிவ் லாஜிக், டிடக்டிவ் லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக் டூ டைப்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அதாவது பர்டிகுலர் டு ஜென்ரல். இண்டக்டிவ் லாஜிக் என்ன சொல்லுவோம்னா சிம்பிள் ஒரு டேர்ம் மட்டும் சொல்றேன், பர்டிகுலர் டு ஜென்ரல். ஸோ வாட் இஸ் பர்டிகுலர் டு ஜென்ரல் பார்க்கலாம். பர்டிகுலர் டு ஜென்ரல் அப்படின்றது இண்டக்டிவ் லாஜிக். இதுவே டிடக்டிவ் லாஜிக் அப்படின்னா ஜென்ரல் டு பர்டிகுலர் அப்படின்றதான். ஸோ இண்டக்டிவ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா வாட் இஸ் மீன்ஸ் அப்படின்னா ஓகே ஒரு நியூட்டன் ஒரு பர்சன், ஓகேங்களா. ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்றாரு, ஒரு மாங்காய் மரத்துக்கு கீழே உட்காந்துருக்காரு. ஸோ அப்போ அவர் தலையில வந்துட்டு ஒரு மாங்காய் விழுவுது. சரி இருந்துட்டு போகுது. ஸோ விழுகுது, ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து அவர் யோசிக்கிறாரு, ஸோ இந்த மரத்துக்கு கீழே ஏன் இந்த பொருள், ஏன் இந்த மாங்காய் வந்துட்டு கீழே விழுகுது அப்படின்னு அப்போ ஒரு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சுட்டு அவர் சொல்றாரு இந்த மாங்காய் மரத்துக்கு ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு. மாங்காய் மரத்துக்கு சக்தி இல்லை, எல்லா பொருளும் ஏன் கீழே விழுவுது அப்படின்னா பூமிக்கு வந்து ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு அப்படின்றது கண்டுபிடிச்சாங்க. கிராவிட்டி இருக்கு, கிராவிடேஷனல் பவர் வந்து எர்த்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஓகே. ஸோ அப்போ அவர் என்ன சொல்றாரு, மாங்காய் மரத்துக்கு கீழே இருக்க பூமிக்கு மட்டும் இல்லை, ஸோ என்டையர் எல்லா இடங்களையுமே ஒரு பொருளை மேலே தூக்கி போட்டோம் அப்படின்னா கீழே தான் வரும். அதனால என்ன சொல்றாரு, என்டையர் பூமிக்குமே ஈர்ப்பு விசை இருக்கு அப்படின்றத வந்து அவர் கன்க்ளூட் பண்றாரு. ஸோ இண்டக்டிவ் அப்படின்றதுனா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு அவர் வந்து என்ன பண்றாரு, என்டையர் எர்த்துக்குமே என்டையர் வேர்ல்டுக்குமே ஜெனரலைஸ் பண்றாரு. ஸோ திஸ் லாஜிக் இஸ் இண்டக்டிவ் லாஜிக், சரிங்களா. ஸோ டிடக்டிவ் அப்படின்றது ஜென்ரலா எல்லாருக்குமே, இப்போ கிளாஸ்ல எல்லாருக்குமே புரியுது அப்படின்னா அப்போ கண்டிப்பா உங்களுக்கும் புரியும். உண்மையிலே எல்லாருக்குமே புரியுது அப்படின்ற பட்சத்துல ஸோ உங்களுக்கும் புரியும். ஸோ எல்லாருக்கும் அப்படின்றது ஆல்ல இருந்து ஒரு பர்டிகுலர் ஜென்ரல்ல இருந்து ஒரு பர்டிகுலர் வரணும் அப்படின்னா தட் இஸ் டிடக்டிவ் லாஜிக். ஓகே. எஸ் சார், லைக் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் மாதிரி இருக்கு சார்.
similarly. Okay, so particular to general. Okay, so that is inductive. Deductive அப்படின்றது அதாவது ஒரு கிளாஸ் ரூம்ல வந்துட்டு ஒரு இப்போ இந்த கிளாஸ் ரூம் ஓகே ஒரு எம்எட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் all MEd final year students in my class students are qualified or particular net exam qualified net exam MEd second MEd எல்லாரும் qualified ஆனு வெச்சுக்கலாம் net. Okay, so அமுதா ராணி அப்படின்றவங்க MEd student second MEd student, particular student. Amutha Rani is a student of second MEd. So in our conclusion enna solran appadina Amutha Rani also qualified net. Amutha also qualified net. Idu enna logic idu? Deductive sir. Because எல்லாருமே பண்ணிருக்காங்க அதுல அமுதா ராணியும் ஒருத்தங்க. Fine. Okay, so இத வச்சு இப்ப என்னோட கிளாஸ்ல இருக்க எல்லாருமே செகண்ட் இயர்ல ப்ராஜெக்ட் பண்றாங்க. சோ தட் நான் ஜெனரலைஸ் பண்றேன், தமிழ்நாட்டுல உள்ள எல்லாருமே வந்துட்டு செகண்ட் இயர்ல வந்து ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு. So this is என்னோட கிளாஸ் செகண்ட் MEdல வந்துட்டு எல்லாருமே ப்ராஜெக்ட் பண்றாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த ஜெனரலைசேஷன் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்துட்டு சாரி டிடக்டிவ் மெத்தட். ஸோ இட் இஸ் இண்டக்டிவ். பர்டிகுலர் பிளேஸ்ல வந்துட்டு ஜென்ரலா எல்லாரையும் சொல்றேன் அப்படின்னா என்னோட MEd கிளாஸ்ல இருக்க ஒரு அப்சர்வேஷனா என்டையரா எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா ஜெனரலைஸ் பண்றது வந்துட்டு இட் இஸ் இண்டக்டிவ். ஒரு பர்டிகுலர் கிளாஸ்ல ஜென்ரலா கிளாஸ்ல எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்க, அதுக்குள்ள ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டும் குவாலிஃபைடு அப்படின்றது தட் இஸ் டிடக்டிவ். சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் யோசித்து ஆன்சர் பண்ணுங்க. இது சம்பந்தமா நம்ம கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ ரிசர்ச் பொறுத்தவரையில ஹைபோதசிஸ் பொறுத்தவரையில சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன் ரிசர்ச் பொறுத்தவரையில் நம்ம வெரிஃபை பண்ணக்கூடியதாக இருக்கணும். Okay, so next empirically tested. So what is empirical அப்படினா என்னன்னா there is a data வந்துட்டு empirical data அப்படினு சொல்லுவாங்க. எதை empirical data அப்படினு சொல்லுவாங்கன்னா primary dataவை mostly empirical dataன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பனா empirical dataனா என்ன அப்படின்னா ரிசர்ச்சர் பொறுத்தவரை empirical data அப்படின்றது empiricism அப்படின்னுவாங்க. empirical அப்படின்னா own experience, the data collected through our own senses. எனது ஐம்புலன்களால நான் டேட்டாவை கலெக்ட் பண்ணேன். ஐம்புலன்கள் 1 2 3 4 5 5 5 ஐம்புலன்கள் பார்க்கிறது கண் காது மூக்கு வாய். இன்னொன்னு என்னது? கண் காது மூக்கு வாய் நுகர்தல் கண் காது மூக்கு டச்சிங் ஸ்கின் டச் சார் நுகர்தல் அதான் மூக்கு. ஓகே, ஸோ இந்த சென்சஸ் மூலமா நம்ம ஒரு டேட்டாவை நம்ம ஒரு இடத்துல போய் நம்மள டேட்டா வந்து நோட் பண்றோம். ஓகே, இந்த இடத்துல ஸ்மெல் வருது, நல்ல ஸ்மெல் வருது, சம்திங். ஓகே, இந்த இடத்துல ஹீட்டா இருக்கு, வெப்பமா இருக்கு, ஸோ இந்த சம்திங். ஓகே, நம்ம ஒரு இதை பார்த்து அப்சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஓன் சென்சஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா டேட்டாவை கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து எம்பிரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்பிரிக்கல் டேட்டா அப்படின்ற டைட்டில். சரிங்களா? ஸோ ஓனா so this is a word empirically tested. so hypothesis வந்து empirically டெஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும் அப்படின்றதுதான். so empirical அப்படின்றது own experience, அதாவது செகண்டரி டேட்டாவா இருக்கக்கூடாது அப்படின்றதுதான். okay, so there are types of hypothesis. Simply there are types of hypothesis வந்து simple hypothesis அப்படின்றாங்க. simple hypothesis அப்படின்னா என்னன்னா this is a variable, இது வந்து one of the variable, இது one of the variable. Teaching method makes impact on exam score அப்படின்னு சொல்றேன். teaching method makes impact on exam score. so teaching method அப்படின்றது variable,
எக்ஸாம் ஸ்கோர் அப்படின்றது அனதர் வேரியபிள். ஸோ இந்த வேரியபிள் என்ன சொல்றேன் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்றேன். இந்த வேரியபிள் டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்றேன். பிகாஸ் எக்ஸாம் ஸ்கோர் வந்துட்டு டீச்சிங் மெத்தடை சார்ந்து உள்ளது, டிபெண்ட் பண்ணி இருக்கு. எக்ஸாம் ஸ்கோர்ன்ற ஒரு வேரியபிள், எக்ஸாம் ஸ்கோர்ன்ற ஒரு ஃபேக்டர் டீச்சிங் மெத்தடை சார்ந்து இருக்கிறதுனால இதை வந்துட்டு என்ன சொல்றேன், டிபெண்டன்ஸ் வேரியபிள். இது வந்துட்டு இண்டிபெண்டன்ட் சுதந்திரமா இருக்கு, யாரையும் டீச்சிங் மெத்தட் எக்ஸாம் ஸ்கோர் சார்ந்து கிடையாது, டீச்சிங் மெத்தட் தான் எக்ஸாம் ஸ்கோர் சார்ந்து இருக்கு. அதனால ஓகே. ஸோ எனிவே, ஸோ தேர் ஆர் ஒரு ஹைபோதசிஸ் அப்படின்னாலே ரெண்டு வேரியபிள்க்குரிய ரிலேஷன் எக்ஸ்பிளைன் பண்றதுதான் அப்படின்னு நம்ம டெஃபினிஷன்ல பார்த்தோம், மூணாவது டெஃபினிஷனா. ஸோ அதே மாதிரி சிம்பிள் ஹைபோதசிஸ் அப்படின்னா ரெண்டே வேரியபிள் சிம்பிளா ரெண்டு வேரியபிளை கனெக்ட் பண்றது. அதேவே காம்ப்ளெக்ஸ் ஹைபோதசிஸ் அப்படின்னா டீச்சிங் மெத்தட்ன்றது ஒரு வேரியபிள், மோட்டிவேஷன் அப்படின்றது ஒரு வேரியபிள், எக்ஸாம் ஸ்கோர்ன்றது 3 வேரியபிள். ஸோ ஒரே ஹைபோதசிஸ்ல 3 or more வேரியபிள்ஸ் இருக்கு அப்படின்னா ஸோ தட் இஸ் காம்ப்ளெக்ஸ் ஹைபோதசிஸ். அதாவது டீச்சிங் மெத்தடும் மோட்டிவேஷனும் ரெண்டும் சேர்ந்து எக்ஸாம் ஸ்கோரை வந்துட்டு இது பண்ணுது. ஸோ எக்ஸாம் ஸ்கோர் அகைன் இங்க வந்துட்டு டிபெண்டன்ட் வேரியபிள் தான், ஆனா ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ எக்ஸாம் ஸ்கோர் வந்து டிபெண்டன்ட். ஸோ டீச்சிங் மெத்தட்ன்றது ஒரு ஃபேக்டர், அடிஷனலா மோட்டிவேஷன் அப்படின்ற ஒரு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கு, மேல ஒரு கீழே ஒரு டிஃபரெண்ட். அப்படின்னா ரெண்டு ஃபேக்டர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சிங் மெத்தட் மட்டும் இல்ல, ஸ்டூடெண்டோட மோட்டிவேஷனும் எக்ஸாம் ஸ்கோர் எடுக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க மோட்டிவேட்டடா இருக்கீங்களா எக்ஸாம் ஸ்கோரை எடுக்கிறதுக்கு? எஸ் சார். செல்ஃப் மோட்டிவேட்டட். ஆக்சுவலி நம்ம அதாவது ஃபர்ஸ்ட் நம்மளால பண்ண முடியும்னு நினைக்கிறதுல தான் இருக்கு. ஓகே, அதுதான் ஹாஃப் சக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எத்தனையோ பேர் எம்எட் முடிச்சு ஆல்மோஸ்ட் 20,000 பேர் இருக்காங்க, பட் எல்லாருமே முடியும்னு நினைக்கல. சேலரி எல்லாமே எல்லாருக்குமே 70,000 தான் வரும், ஆனா எல்லாருமே நினைக்கல எல்லாராலையும் முடியும். ஏன்னா எம்எட் முடிச்சா எலிஜிபிள் தான், பட் அவங்க எல்லாருமே நினைக்கல நம்மளால முடியும் அப்படின்னு. ஓகே, ஸோ அது சில பேர் தான் முடியும்னு நினைக்கிறாங்க. ஸோ அங்கதான் ஹாஃப் சக்சஸ் இருக்கு. ஸோ செகண்ட், நெக்ஸ்ட் இன்னொரு டைப்ஸ் ஆஃப் ஹைபோதசிஸ். இந்த வேரியபிள்ஸோட டைப்ஸ் நம்ம இன்னொரு பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் வேரியபிள் அண்ட் there are types of variable, independent variable, dependent variable, இந்த மாதிரி நிறைய வேரியபிள்ஸ் இருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டைப்ஸ் ஆஃப் ஹைபோதசிஸ். ஸோ இங்க என்னன்னா டைரக்ஷனல் ஹைபோதசிஸ், நான் டைரக்ஷனல் ஹைபோதசிஸ். ஸோ இங்க என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேஷன், எக்ஸாம் ஸ்கோர் அப்படின்றது ரெண்டு வேரியபிள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நடுவில் ஒரு வேர்ட் இருக்குல்ல, இன்க்ரீசஸ் அப்படின்னு, இதுதான் டிசைட் பண்ணது. இங்க மேக்ஸ் இம்பாக்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இன்க்ரீஸோ டிக்ரீஸோ, இன்க்ரீஸ் அல்லது டிக்ரீஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் நோக்கி போகுது. அதர்வைஸ் மேக்ஸ் இம்பாக்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இட் கேன் பி இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேஷன் இன்க்ரீஸும் பண்ணலாம், டிக்ரீஸும் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ தேர் ஆர் 2 ஆப்பர்ச்சுனிட்டி, ரெண்டு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ அதனால இது வந்து ஒரே ஒரு டைரக்ஷன்ல கிடையாது, ரெண்டு டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்றாங்க. ஸோ 2 டைரக்ஷன். ஸோ அதனால இது வந்துட்டு 2 டைரக்ஷன்ல இருக்கிறதுனால நாட் பர்டிகுலர் டைரக்ஷன். ஸோ ஒரே ஒரு டைரக்ஷன்ல இருக்கிறதுனால இது வந்து டைரக்ஷனல் ஹைபோதசிஸ், இது வந்துட்டு நான் டைரக்ஷனல் ஹைபோதசிஸ். ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேஷன் மேக்ஸ் இம்பாக்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேஷன் இங்க வந்துட்டு டிக்ரீஸ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேஷன் டிக்ரீசஸ் எக்ஸாம் ஸ்கோர் அப்படின்னா அது என்ன ஹைபோதசிஸ்? One tail, sir. Directional. Yeah, it is directional only. Increase or decrease ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல கிளியரா சொல்லிட்டாங்க அப்படின்னா தட் இஸ் டைரக்ஷனல் தான். சரிங்களா? அதர்வைஸ் அதுல டைரக்ஷனே மென்ஷன் ஆகவே இல்லை அந்த இடத்துல அப்படின்ற பட்சத்துல அது என்ன நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் நான் டைரக்ஷனல் அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ் காசல் அப்படின்னு இன்னொரு டைப் பிரிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், சிம்பிள் ஹைபோதசிஸ், காம்ப்ளெக்ஸ் ஹைபோதசிஸ். அதாவது ரெண்டு வேரியபிளா மினிமம் 2 தான் இருக்கணும், ஆனா 3 4 இருந்துச்சு அப்படின்னா அது காம்ப்ளெக்ஸ். மினிமம் 2 மட்டும் இருந்துச்சுன்னா அது சிம்பிள். டைரக்ஷனல், எந்த டைரக்ஷன் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்படின்றத பொறுத்து. ஸோ நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ் காசல். அசோசியேட்டிவ் காசல் அப்படின்னா என்னன்னா அசோசியேட் அப்படின்னா சேர்ந்து இருக்கிறது, ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்றது வேற, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை உருவாக்குனாங்க அப்படின்றது வேற. ஓகே, லைக் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேஷன் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ, ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேஷன் எக்ஸாம் உருவாக்கல. ஸோ இது வந்து இன்க்ரீஸோ அல்லது டிக்ரீஸ் தான். ஸோ அசோசியேட்டிவ், இட் இஸ் அசோசியேஷன் மீன்ஸ் கோரிலேஷன். அசோசியேஷன்னா 2-3 வேரியபிள்ஸ் ஒரே இடத்துல இருக்கு, ஒரு இதுக்கு ரிலேஷன்ஸ் இருக்கு, 2 வேரியபிளுக்கு ரிலேஷன்ஸ் இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதுக்கு இந்த இதுக்கும் 1க்கும் 2க்கும் ரிலேஷன் இருக்கு, சம்பந்தம் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா 1 வந்து 2 உருவாக்கல.
அதாவது ஸ்டூடெண்ட் மோட்டிவேஷன் இங்க வந்துட்டு காசல் அப்படின்னா ஸ்மோக்கிங் காஸ், இந்த காசஸ் அப்படின்ற ஒரு வேர்டு தான் காசல் ஹைபோதசிஸ். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். சப்போஸ் ஸ்மோக்கிங் இன்க்ரீசஸ் கேன்சர் அப்படின்னு சொல்லி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அசோசியேட்டிவ் ஹைபோதசிஸ் மாதிரி இருக்கும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்னு சொல்லி போட்டதுனால அது வந்து காசல் ஹைபோதசிஸ். ஒரு இதை உருவாக்குனாதான் அது வந்துட்டு காசல். அதர்வைஸ் அசோசியேட்னா கோ எக்ஸிஸ்டன்ஸ், கூட சேர்ந்து இருக்கு, அவ்வளவுதான். அது வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணும், அவ்வளவுதான். ஸோ தேர் ஆர் அனதர் டைப். ஸோ இந்த மூணுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். பட் நம்ம ரிசர்ச் பண்றோம் அப்படின்னா இந்த ஒரு டைப் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த முக்கியமான டைப். அந்த முக்கியமான டைப் தான் என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஹைபோதசிஸ்ல ஃபோர்த் ஒன் அல்டர்னேட் ஹைபோதசிஸ், நல் ஹைபோதசிஸ் அப்படின்ற ஒரு ஒன்று. ஸோ சிம்பிளா கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறோம், அல்டர்னேட் ஹைபோதசிஸ் டினோட் H1 அப்படின்னு சொல்லி டினோட் பண்றாங்க அல்டர்னேட் ஹைபோதசிஸ், அல்லது HA அப்படின்னு சொல்றாங்க. A stands for alternate. H0 அல்லது HN, N stands for null, null hypothesis. ஆல்ரெடி மேபி நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இங்க அல்டர்னேட் ஹைபோதசிஸ் அப்படின்னா என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேஷன் இன்க்ரீசஸ் எக்ஸாம் ஸ்கோர், சேம் அதே தான். பட் நல் ஹைபோதசிஸ் அப்படின்னா என்னன்னா, நல் ஹைபோதசிஸ்னா நல்னா நத்திங். ஓகே, அதாவது there is no relationship between student motivation and exam score அப்படின்னு சொல்றாங்க. நல் ஹைபோதசிஸ் there is no relationship. இந்த அல்டர்னேட் ஹைபோதசிஸ் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குன்னு சொல்லுது. நல் ஹைபோதசிஸ் அப்படின்னா இந்த ரெண்டு வேரியபிளுக்கு ரிலேஷனே இல்ல அப்படின்னு சொல்றதுதான் நல் ஹைபோதசிஸ். ஓகே, ஸோ இங்க நம்ம ரிசர்ச்ல வந்து நல் ஹைபோதசிஸ் அப்படின்றதான் ஹைபோதசிஸ் டெஸ்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம சிலபஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கிறது காரணத்தினால நம்ம இதையுமே நம்ம படிச்சுக்க வேண்டியிருக்கு. ஹைபோதசிஸ் டெஸ்டிங் எந்த ரிசர்ச்லாம் ஹைபோதசிஸ் ஃபார்முலேட் பண்றாங்களோ, அதாவது லிட்டரேச்சர் ரிவ்யூக்கு அடுத்து நம்ம ஹைபோதசிஸ் ஃபார்முலேட் பண்றோம் அப்படின்னா கடைசியில் அந்த ஃபார்முலேட் பண்ண ஹைபோதசிஸை கடைசியில் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி கடைசியில் ரிசர்ச் முடிஞ்சு செக் பண்ணணும். டேட்டா அனலைஸ் பண்ணி முடிச்ச முன்னாடி டேட்டா வந்துட்டு ஹைபோதசிஸ்க்கு ஃபேவரா வருதா இல்லை அகைன்ஸ்டா வருதான்றதான் கடைசியில் செக் பண்ண போறோம். அப்படி செக் பண்ணும்போது ஹைபோதசிஸ் டெஸ்டிங்ன்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது செக் பண்றதுக்கு பேர் தான் ஹைபோதசிஸ் டெஸ்டிங். ஸோ இங்க நம்ம எந்த ஹைபோதசிஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல் ஹைபோதசிஸ் அப்படின்றது தான் ஹைபோதசிஸ் டெஸ்டிங்ல யூஸ் பண்ணுவோம். அதாவது ரிலேஷன்ஷிப், நோ ரிலேஷன்ஷிப்னு சொல்றேன். ஆமா, நோ ரிலேஷன்ஷிப், எஸ் தேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப், அல்லது நோ தேர் இஸ் அ ரிலேஷன்ஷிப் அப்படின்ற சொல்றதுதான். ஸோ ஃபைனலி ஹைபோதசிஸ் டெஸ்டிங்ல நல் ஹைபோதசிஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த அல்டர்னேட் ஹைபோதசிஸ் அப்படின்றதான் ரிசர்ச்சரோட ஆக்சுவல் ஹைபோதசிஸ். ஸோ ரிசர்ச்சர்ஸ் ஹைபோதசிஸ் அப்படின்றது என்னன்னா, ஓகே, ரிசர்ச் அல்டர்னேட் அப்படின்னா there are many alternative. many alternative-னா ஸ்டூடெண்ட் மோட்டிவேஷன் இன்க்ரீசஸ் எக்ஸாம் ஸ்கோர் அல்லது ஸ்டூடெண்ட் மோட்டிவேஷன் டிக்ரீசஸ் எக்ஸாம் ஸ்கோர், இது எல்லாமே அல்டர்னேட்டிவ். ஸோ இது எல்லாமே என்னன்னா ரிசர்ச் ஹைபோதசிஸ். இதைத்தான் நம்ம சொல்லியிருப்போம் ரிசர்ச் ஹைபோதசிஸ் அப்படின்றது. இந்த ரிசர்ச் ஹைபோதசிஸ் நம்ம இதைத்தான் நம்ம ரிசர்ச் ஸ்டார்டிங்ல உருவாக்கணும். ஹைபோதசிஸ் டெஸ்டிங்ல என்ன பண்றாங்கன்னா புதுசா இன்னொன்று உருவாக்குறோம், நல் ஹைபோதசிஸ் அப்படின்னு. அதாவது அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு வார்த்தை. ஸ்டூடெண்ட் மோட்டிவேஷன் இன்க்ரீசஸ் எக்ஸாம் ஸ்கோருக்கு ஆப்போசிட்டா there is no relation, இந்த ரெண்டு வேரியபிளுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல் ஹைபோதசிஸ், நத்திங் ஒரு வேர்டை வந்து உருவாக்கி இருக்கும். அது எதுக்கான ஹைபோதசிஸ் டெஸ்டிங்காக. ஓகே, ஸோ இப்போதைக்கு கொஸ்டின் அல்டர்னேட் ஹைபோதசிஸ் அப்படின்றது ரிசர்ச் ஹைபோதசிஸ் அப்படின்றது இதுதான் ரிசர்ச் ஹைபோதசிஸ். இதைத்தான் நம்ம ஸ்டார்டிங்ல கிரியேட் பண்ணோம்ல. ஓகே, எஸ் சார், ஃபைன். ஸோ இதுதான் ரிசர்ச்சோட டைப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணலாம், இந்த வேரியபிள்ஸ் அகைன் இந்த ஹைபோதசிஸ்ல உள்ள வேரியபிள்ஸ், இந்த கீவேர்ட்ஸ் இருக்குல்ல, இந்த கீவேர்டு தான் வேரியபிள்னு சொல்லியிருக்கேன். வேரியபிளுக்கு ரெண்டு குவாலிட்டி முக்கியம் அப்படின்னு சொன்னேன். இந்த ரெண்டு குவாலிட்டி என்ன? வேரியபிள் அப்படின்னா இந்த ரெண்டு தான்ப்பா அப்படின்னு. சேஞ்சபிள், வேரியேஷன் Measurable. ஆயிட்டே இருக்க முடியல சார். சேஞ்ச் அல்லது வேரி ஆகக்கூடியது, இன்னொன்னு மெஷர் பண்ணக்கூடியது. ஸோ இந்த ரெண்டு கேரக்டர் இருக்கணும் கண்டிப்பா. அப்பதான் ஹைபோதசிஸ் வந்து டெஸ்டபிளா மாறும். ஓகே, ஸோ இது வந்து வேரியபிளோட குவாலிட்டிஸ், சேஞ்ச் அண்ட் மெஷரபிள். ஓகே, இந்த ரெண்டு குவாலிட்டியை வச்சுட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இந்த இதுதான் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 4 வேர்டு சொல்றேன், அதுல எதாவது இந்த ரெண்டு இதுக்கு உட்படும் அப்படின்றது. 4 வேர்ட்ஸ். ஸோ 1 3 height, number of books,
number of core, இந்த 4 1 2 3 4 no 5th one. Exam paper. Okay, so இந்த 1 2 3 4 5ல எது வேரியபிள்? Jessica, answer is correct. Okay, so tree அப்படின்றது சேஞ்ச் ஆகும், மேபி வளரும், ஆனா அதை வந்து ஆக்சுவலி மெஷர் பண்ண முடியாது ட்ரீ அப்படின்றது. ஸோ இப்போ வந்துட்டு ஹைட் ஆஃப் த ட்ரீ அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்களேன், இது கேன் பி வேரியபிள். பட் வெறும் ட்ரீ அப்படின்றதுனால அது வேரியபிள் கிடையாது. இதுவே ஹைட் ஆஃப் த ட்ரீ அல்லது நம்பர் ஆஃப் த ட்ரீ அல்லது வெயிட் ஆஃப் த ட்ரீ அப்படி சொல்லியிருந்தா இட் இஸ் வேரியபிள். வெறும் ட்ரீ அப்படின்னு கொடுத்தனால அது வேரியபிள் கிடையாது. ஹைட் அப்படின்றது வேரியபிள். ஹைட் ஒருத்தவங்களோட ஹைட் சேஞ்ச் ஆகும், ஸ்கேலுக்குள்ள சேஞ்ச் ஆகும், சேம் டைம் மெஷர் பண்ண முடியும். அண்ட் நம்பர் ஆஃப் புக்ஸ், வெறும் நம்பர் ஆஃப் புக்ஸ் அப்படின்றது வி கேன் மெஷர். நம்பர் ஆஃப் கார், அதாவது வெறும் கார் அப்படின்றதோ வெறும் புக்ஸோ அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா நம்பர் ஆஃப் புக்ஸ் அப்படின்னா கேன் பி, அது நம்பர் ஆஃப் புக்ஸ் எனிதிங் கேன் பி சேஞ்ச் வித்தின் நம்பர்ஸ். இட் கேன் பி 5 6 7 எந்த நம்பரா வேணா இருக்கலாம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் கார் சிமிலர்லி இட் கேன் பி 1 2 3 4 5 எது வேணா இருக்கலாம், எது வேணா சேஞ்ச் ஆகலாம், சேம் டைம் மெஷர் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி எக்ஸாம் பேப்பர் அப்படின்றது வந்துட்டு எக்ஸாம் பேப்பர் வந்து நாட் மெஷரபிள். So anyway, 2 3 4 is the answer. எக்ஸாம் பேப்பர் வந்து இப்ப வேரியபிளா மாத்தலாம். எக்ஸாம் ஸ்கோர் அப்படின்றது ஓகே, அல்லது நம்பர் ஆஃப் பேஜஸ் இன் தி எக்ஸாம் பேப்பர், நம்பர் ஆஃப் பேஜஸ் இன் தி எக்ஸாம் பேப்பர். ஸோ சம்திங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கீவேர்டா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்ட் ஆட் பண்ணது மூலமா அது வேரியபிளா மாற்ற முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்படின்றது வந்துட்டு நாட் அ வேரியபிள். அதர்வைஸ் இன்கம் அப்படின்றது எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்படின்றது நாட் அ வேரியபிள். இதை வேரியபிளா மாத்தலாம் அப்படின்னா இன்கம் அப்படின்றது வேரியபிள். ஸோ இன்கம் அப்படின்றது மெஷர் பண்ண முடியும், சேஞ்ச் ஆகும். எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ன்றது சேஞ்ச் ஆகும், ஆனால் மெஷர் பண்ண முடியாது. மெஷரபிள் ஃபார்மேட்டுக்கு மாற்றின பின்னாடி தான் அது வேரியபிளா மாறும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வேரியபிள் அப்படின்றது. வேரியபிள் அப்படின்றது கீ டேர்ம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டர் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்றோம்ல, மேல் ஆர் ஃபீமேல். ஸோ ஜெண்டர் அப்படின்னா 2 இதுக்குள்ள இருக்கு. ஸோ ஜெண்டர் அப்படின்றது ஒன்று. ஸோ இந்த மாதிரி சிலதெல்லாம் ஸோ குவான்டிடேட்டிவ் வேரியபிள், குவாலிட்டேட்டிவ் வேரியபிள். ஸோ இந்த மாதிரி சில டைப்ஸ் இருக்கு. we will see ஒன் கிளாஸ்ல நம்மளுக்கு கைப்போது வேரியபிள்ஸ் அப்படின்னு ஒன்று பார்க்கலாம் டீடைலா. ஓகே, ஸோ தேர் ஆர் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் அப்படின்ற ஒன்றுல ஃபைனலா 2 ஸ்லைடு 3 ஸ்லைட்ஸ். ஸோ பேசிக் ரிசர்ச், அப்ளைட் ரிசர்ச் அப்படின்றது. ஸோ பேசிக் ரிசர்ச் அப்படின்னா என்னன்னா ரிசர்ச் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கிரியேட்டிங் நியூ நாலேஜ். தட் இஸ் அ பேசிக் ரிசர்ச். ரிசர்ச் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கிரியேட்டிங் நியூ நாலேஜ். புதுசா ஒரு நாலேஜ் உருவாக்கணும்ன்ற ஒரு எய்மோட பண்ற ரிசர்ச் பேசிக் ரிசர்ச். அதர்வைஸ் ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளத்துக்கு, சென்னையில டிராபிக் இவ்வளோ இருக்கு, பொல்யூஷன் இவ்வளோ இருக்கு, பாப்புலேஷன் இவ்வளோ இருக்கு, ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குற ஒரு இமீடியட் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குற ஒரு ரிசர்ச் அப்ளைடு ரிசர்ச். அவ்வளோதான். ஸோ இந்த பேசிக் ரிசர்ச், அப்ளைடு ரிசர்ச் அப்படின்றது எதை பொறுத்து இந்த கிளாசிஃபிகேஷன் கொடுக்குறாங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் த ரிசர்ச், அதாவது பர்பஸ் ஆஃப் த ரிசர்ச். இந்த ரிசர்ச்சை நான் ரிசர்ச் பண்ணி முடிச்ச முன்னாடி அந்த தீசிஸ் இருக்குல்ல, அந்த தீசிஸை எங்கேயாவது ஒரு இடத்துல போய் யூஸ் பண்ணுவாங்களா, இல்ல லைப்ரரியில வைப்பாங்களா? லைப்ரரியில வச்சாங்கன்னா என்ன மீன், தட் மீன்ஸ் நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல யாராவது ஒருத்தவங்க அந்த நாலேஜை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஃபர்தரா ரிசர்ச் பண்றதுக்கு யூஸ் ஆகும். தட் மீன்ஸ் அது ஒரு நாலேஜ், அவ்வளவுதான். நாலேஜ் பர்பஸ்க்காக வச்சிருக்கோம். அந்த கிரேட் நம்ம ரிசர்ச் பண்ணதே வெறும் நாலேஜ்க்காக மட்டும்தான். அதர்வைஸ் நீங்க ரிசர்ச் பண்ணி முடிச்சோன்னா அது வேணா போய் ஒரு இடத்துல போய் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா தட் இஸ் அப்ளைடு ரிசர்ச். அவ்வளவுதான். ஓகே, so basic research also called pure research or fundamental research. Basic research என்ன சொல்றாங்கன்னா pure research அல்லது fundamental research அப்படின்னு சொல்றாங்க. Is a type of scientific research
with the aim of improving scientific theories for the better understanding and prediction of natural or other phenomena. So basic research ஒரே ஒரு பர்பஸ் தான். அதாவது ரிசர்ச் பண்றதுக்கு முன்னாடி ரிசர்ச்சர் என்ன எய்ம் பண்றாங்க, ரிசர்ச் வந்துட்டு ஒரு தியரி கிரியேட் பண்ணணும், ஒரு புதுசா ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணணும், மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் ஃபார்முலா கிரியேட் பண்ணணும், ஒரு தியரி கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் ரிசர்ச் பண்றாங்க அப்படின்னா அது பியூர் ரிசர்ச் அல்லது ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அல்லது பேசிக் ரிசர்ச், அவ்வளவுதான். ஸோ ஒரு நாலேஜ் கிரியேட் பண்றது, ஓகேங்களா, வெறுமனே ஒரு நாலேஜ் மட்டும் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது. ஓகே, சில பேர் இந்த ரிசர்ச் வந்துட்டு ஒரு ரிசர்ச்சரோட இன்ட்ரெஸ்டா இருக்கும். சில ரிசர்ச்சருக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது, பட் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி ரிசர்ச்சர் வந்து யூஸ் பண்றது பேசிக் ரிசர்ச். பட் அதர்வைஸ் அப்ளைடு ரிசர்ச் அப்படின்றது, அப்ளைடு ரிசர்ச் ரெஃபர் டு த சயின்டிபிக் ஸ்டடி அண்ட் ரிசர்ச் தட் சீக்ஸ் டு சால்வ் ப்ராக்டிகல் ப்ராப்ளம். இங்க ஆக்சுவலி இந்த சயின்டிபிக்ன்ற வேர்டு யூஸ் பண்றோம்ல, ப்ரீவியஸ்லியும் சரி, சயின்டிபிக். இந்த ரிசர்ச்ல சயின்டிபிக் ரிசர்ச் அப்படின்ற ஒன்று இருக்கு, பட் there is no non-scientific research. ஓகே, எல்லா ரிசர்ச்சுமே சயின்டிபிக் ரிசர்ச். ஏன்னா எல்லா ரிசர்ச்லயுமே லாஜிக்கல் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்றோம், அதனால எல்லா ரிசர்ச்சுமே சயின்டிபிக் ரிசர்ச் தான். சயின்டிபிக் ரிசர்ச்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்றதுலாம் சயின்டிபிக் ரிசர்ச், சோசியல் சயின்ஸ் யூஸ் பண்றதுலாம் நான் சயின்டிபிக் அப்படி கிடையாது. சோசியல் சயின்ஸா இருந்தாலும் we are using scientific method, proven method தான் சோசியல் சயின்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்றோம், லாங்குவேஜ் இருந்தாலும் அதே தான் யூஸ் பண்றோம். சரிங்களா? வெல், so applied research அப்படின்றது type of research plays important role in solving everyday problems that often have an impact on life, work, health, overall well-being. So immediate ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கறது அப்ளைடு ரிசர்ச். இந்த ரிசர்ச் பண்ணி முடிச்ச பின்னாடி அதை வந்து நம்ம வேற ஏதாவது ஒரு இடத்துல அந்த நாலேஜை யூஸ் பண்ணி ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்துட்டு அப்ளைடு ரிசர்ச். ஸோ அப்ளைடு ரிசர்ச்ல ஒரு டைப் இருக்கு. ஓகே, நமக்கு வந்து பேசிக்கா ரிசர்ச் வந்து 2 கிளாஸே பண்ணாங்கல்ல, பேசிக் ரிசர்ச் அப்படின்னு சொன்னாங்க, இன்னொன்று வந்துட்டு அப்ளைடு ரிசர்ச். இந்த அப்ளைடு ரிசர்ச்ல ஒரு இது என்னன்னா ஆக்ஷன் ரிசர்ச். ஸோ அப்ளைடு ரிசர்ச்சுக்கு என்னெல்லாம் டெஃபினிஷன் இருக்கோ அது எல்லாமே ஆக்ஷன் ரிசர்ச்சுக்கும் பொருந்தும். ஏன்னா அப்ளைடு ரிசர்ச்சோட ஒரு பார்ட் தான் ஆக்ஷன் ரிசர்ச். பட் ஆக்ஷன் ரிசர்ச்னா என்ன மீனிங் அப்படின்னா, ரிசர்ச்சர் தனக்காகவே பண்ணிக்கிறாங்க, அதாவது ப்ராக்டிக்கல் பர்பஸ், ப்ராக்டிஸ் பண்றாங்க. அதாவது ஒரு டீச்சர் வந்துட்டு டீச்சிங் மெத்தடை இம்ப்ரூவ் பண்ணணும், கிளாஸ்ல இப்போ நான் டீச் பண்றதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ப்ராக்டிஸ் பண்றவங்க தன்னோட சிச்சுவேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக பண்ற ரிசர்ச் வந்துட்டு ஆக்ஷன் ரிசர்ச் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அது வந்து கைண்ட் ஆஃப் அப்ளைடு ரிசர்ச்சோட ஒரு டைப். சரிங்களா? ஆக்ஷன் ரிசர்ச்ன்றது அப்ளைடு ரிசர்ச்சோட ஒரு டைப். ஸோ வாட் இஸ் ஆக்ஷன் ரிசர்ச்? ஆக்ஷன் ரிசர்ச் இஸ் a method of systematic inquiry that teachers undertake as a researcher of their own practice. ஸோ இப்போ நான் வந்து நீங்க ஒரு 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 இன்ஸ்டியூஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த இன்ஸ்டியூஷன்ல உள்ள டீச்சிங் மெத்தடை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக, ஓகே, நீங்க வந்து ஒரு யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்றீங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டியில உள்ள டீச்சிங் மெத்தட ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங்கை வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதனால நீங்க பண்ணக்கூடிய ரிசர்ச் வந்து என்ன ரிசர்ச்னா அது ஆக்ஷன் ரிசர்ச். ஏன்னா நீங்க டீச்சர், நீங்களே வந்து பண்றீங்க, நீங்களே ப்ராக்டிஷனரா, நீங்களே ஓன் ப்ராக்டிஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் தங்களுக்காகவே பண்ணிக்கிற ரிசர்ச்சர் தனக்காகவே பண்றது ஒண்ணு, அதனால இது ஆக்ஷன் ரிசர்ச். அனதர் கீவேர்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த ரிசர்ச் வந்து ரிசர்ச்சோட அவுட்புட், ரிசர்ச் பண்ணி முடிச்சுட்டு ரிசர்ச்ல வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி முடிச்சுட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்ச பின்னாடி அகைன் we have to revisit that, அகைன் இம்ப்ரூவ் பண்றதுக்காக ரீவிசிட். அதாவது ஒரு சைக்கிள் மாதிரி இது வந்து, அதாவது நம்ம ரிசர்ச் பண்றோம், ரிசர்ச் பண்ண பின்னாடி ஒரு ஃபைண்டிங் வருது, அந்த ஃபைண்டிங் வந்து அகைன் அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் we have to அகைன் அப்ளை பண்றோம், மறுபடியும் அப்சர்வ் பண்றோம், அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இங்க என்னன்னா நம்மளோட ஃபைண்டிங்ஸை நம்ம ரிசர்ச்சர் ஃபைண்டிங் கண்டுபிடிச்சதை சேம் பிளேஸ்ல அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணாதான் அதுக்கு பேர் ப்ராக்டிஸ். சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்றாங்க அப்படின்றது, ப்ராக்டிஸ் பண்ணா அது வந்து ஆக்ஷன் ரிசர்ச் அப்படின்னா. ஆக்ஷன் ரிசர்ச் இஸ் a method of systematic inquiry that teachers undertake as a researcher of their own practice. ஓகே, டீச்சரே ரிசர்ச்சரா மாறி ஒரு ஸ்டடி பண்றாங்க அப்படின்னா ஆக்ஷன் ரிசர்ச். ஓகே, ஸோ என்கொயரி இன்வால்வ்ட் இன் ஆக்ஷன் ரிசர்ச் ஆஃபன் விசுவலைஸ்ட் as a cyclical process. இதை ஏன் சைக்கிளிக்கல் ரிசர்ச்னு சொல்றாங்க? ஸோ ஆக்ஷன் ரிசர்ச்ன்றது அகைன் ரிப்பீட் பண்றேன், ஸோ இந்த ஸ்லைடை மறந்துருங்க. ஓகே, ஸோ ஒரு ஆக்ஷன் ரிசர்ச் அப்படின்றது ஒரு டீச்சர் டீச்சிங் மெத்தடை இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக
அவங்க நினைக்கிறாங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு. ஸோ அதனால அவங்களே டீச்சரே ஒரு ரிசர்ச்சரா மாதிரி டீச்சரே ரிசர்ச் பண்றாங்க. பண்ணிட்டு ரிசர்ச் பண்றாங்க அப்படின்னா அது ஆக்ஷன் ரிசர்ச். ஏன் என்ன பர்பஸ்க்காகனா, ஏன்னா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அந்த ஃபைண்டிங்ஸை வந்து அவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த டீச்சரேவும் அப்ளை பண்றாங்க. ரிசர்ச் கண்டுபிடிச்சு முடிச்ச ஒரு ஃபைண்டிங்கை அப்ளை பண்றாங்க. அதனால இது வந்து ஆக்ஷன் ரிசர்ச். அவ்வளவுதான். ஓகே. அண்ட் இந்த ஆக்ஷன் ரிசர்ச் வந்து எப்பவுமே ஒரு சைக்கிளிக் ப்ராசஸா இருக்கும் அப்படின்றது. ஸோ இது நம்ம கொஸ்டினா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளான், ஆக்ட், அப்சர்வ், ரிஃப்ளெக்ட். பிளான், ஆக்ட், இதுல வந்துட்டு நீங்க இதே ஆர்டர்ல தான் எழுதிக்கணும். PAOR. ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது சைக்கிளிக் ப்ராசஸ். ஸோ PA ஃபர்ஸ்ட், பிளான், ஆக்ட். ஸோ இதுல எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னா பிளான் ஃபர்ஸ்ட், ஆக்ட் செகண்ட், அப்சர்வ் தேர்ட். பிளான், PA, பிளான், ஆக்ட். எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். ஆக்ட், PA ப்ரொஃபஸர் அகாடமி நான் வச்சோம். பிளான், ஆக்ட். ஸோ அதுக்கடுத்து அப்சர்வ். ஸோ ஃபைனலி ரிஃப்ளெக்ட் பண்றோம். ஓகே. ஸோ ஆக்ஷன் ரிசர்ச் அப்படின்றது வெறும் டீச்சர் மட்டும் கிடையாது. இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட ஹெட் மேனேஜ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனோட ஹெட். ஸோ நான் வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ஹெட். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்னோட இன்ஸ்டிடியூஷன்ல வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எம்ப்ளாயியோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நானே டைரக்டா ரிசர்ச் பண்ணலாம், இல்லை நான் ஆள் வச்சு ரிசர்ச் பண்ணலாம். பண்ணிட்டு அந்த ஃபைண்டிங்ஸை நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன் அப்படின்னா தட் இஸ் ஆக்ஷன் ரிசர்ச். சரிங்களா. அதர்வைஸ் வேற ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன்ல ப்ராப்ளம், இல்லை வேற எல்லா ஆர்கனைசேஷன்லயும் உள்ள ப்ராப்ளத்துக்கு நான் சொல்யூஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தட் இஸ் அப்ளைட் ரிசர்ச். ஓகே. ஏன்னா நான் அங்கே போய் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நான் இந்த இடத்துல என்னோட ஆர்கனைசேஷன்ல பொறுத்தவரை நான் ஆக்ஷன் களத்தில் இறங்குறேன். ஓகே. அதர்வைஸ் மற்றவங்க இந்த தியரியை வந்து அவங்க வேற இடங்கள்ல அப்ளை பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஓகே, fine. So next we will moving into the questions. So following are the characteristics of the research except. So எல்லா ரிசர்ச்மே சிஸ்டமேட்டிக்கா தான் இருக்கும், டேட்டா பேஸ் பண்ணியிருக்கும். சப்ஜெக்டிவ் அப்ரோச் அப்படின்னு கேட்டா சப்ஜெக்டிவா இருக்கக்கூடாது, அப்ஜெக்டிவா இருக்கணும். அதாவது பயாஸரா இருக்கக்கூடாது அப்படின்றதான். ஓகே. ஸோ சப்ஜெக்டிவா இருக்கக்கூடாது. அண்ட் சயின்டிபிக் என்கொயரி அப்படின்றது ரிசர்ச்சோட இன்னொரு பேர், சயின்டிபிக் என்கொயரி. அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் இஸ் சி. Except. Okay. So next, the reasoning that uses general to specific. So general to specific abdina, that is that is deductive. Answer is B. General to specific, that is deductive. Information acquired by experience or experimentation is called as, that is empirical. Own experience abdina, that is experimentation is experience. So that is empirical. Answer is A, 8th A. And reasoning, where we start with certain particular statement and conclude with a universal statement. So that is particular to general. So answer is inductive. Sir, 8th question ஒரு டவுட் இருக்கு சார். Yeah, please. அதுல ஓன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படி நம்ம எங்கேயும் மென்ஷன் பண்ணல சார். எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. Yeah. ஓனா பண்ணும்பொழுது தானே சார் அது எம்பெரிக்கல்ல வர முடியும். இல்ல, எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றது ரிசர்ச்சர் பண்றது தானே எக்ஸ்பெரிமெண்டேஷன். அதாவது இப்போ நீங்க ரிசர்ச்சர் ஆல்ரெடி வேற ஏதோ டேட்டாவை யூஸ் பண்றீங்களா இல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்களா? எக்ஸ்பெரிமெண்ட் அப்படினாலே அது ஆட்டோமேட்டிக் பிரைமரி ஸ்டடி. ஓகே சார். Action research means, so action research means research initiated to solve an immediate problem. So answer is C. Alternative hypothesis also called. Fifth one answer ana? Research hypothesis. Research hypothesis. Fine. Okay, hypothesis testing la use பண்ற hypothesis எது? Null hypothesis. Null. That's great. Hypothesis relate
Between two variables. That's why, that's correct. So answer is variable to variable. Action research is a type of Applied Applied research. research. Applied research. That's fine. The following are objective of action research except Respond to the call of 21st century satisfy learners. curiosity. So improve education practice. So அது ஒரு action research தான். அதே மாதிரி 21ஆம் நூற்றாண்டுல உள்ள லேர்னர்ஸ்க்கு ஏத்த மாதிரி நடத்தணும் அப்படின்றது ஒரு action research தான். Improve teachers own craft, own method அப்படின்றதும் ஒரு action research தான். Otherwise satisfy curiosity அப்படின்றது ஒரு knowledge creation அப்படின்றது எங்க வரும்னா that is basic research ஓட ஒரு nature. Okay, so answer is D. Second D, satisfy curiosity. Which of the following is not true about hypothesis? It is a vision. It is a vision. Yeah, it is answer. So B is answer. So